திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நிச்சயமாக இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கிறது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அல்லது தேவனுடைய வார்த்தை இன்னும் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை தூண்டி இருக்கும் நான் நம்புறேன். அநேக வாலிப பிள்ளைகள் வாலிபர்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைங்க. தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு ஆவல், ஒரு ஆசை வந்துட்டா போதும், அது தொடர்ந்துடும். அது வர்றதுக்கு தான் இப்போ முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது இந்த நாட்களில். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்முடைய மனதை, நம்முடைய கண்களை, நம்முடைய இருதயத்தை திசை திருப்புகிற நிறைய விஷயங்களுக்கு நடுவில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்முடைய நேரங்கள் கொள்ளை போகிறது, நம்முடைய நினைவுகள் கொள்ளை போகிறது. நம்முடைய இருதயத்துக்குள்ளே அநேக விஷயங்கள் ஒரு குப்பை தொட்டியில் நிறைய போட்டுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. தேவனுடைய வார்த்தையை இதுக்கு நடுவில் தேடுகிற, தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்கிற ஆவல் நமக்குள்ளே உருவாகணும். அது ரொம்ப முக்கியம். அதை உருவாக்க வேண்டிய நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி உங்களை நோக்கி வருகிறது. செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற ஒரு நெடும் தொடரில் இன்றைக்கு 47வது செய்தி. இன்றைக்கு செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த காலத்தில் நம்ம பைபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப அதிகமாக படிக்கிறது ஒரு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்படி மிஞ்சி போனால் ரோமர், எபேசியர், அது மாதிரி ஒரு சில புத்தகங்கள், அப்படி தேவைப்பட்ட கொஞ்சம் வெளிப்படுத்தல், அப்படி பழைய ஏற்பாட்டில்னா சங்கீதம், நீதிமொழிகள் அல்லது ஆதியாகமம், இப்படி தான் நம்ம படிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் பக்கம் நம்ம போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, நமக்கு எது தேவையோ அதை மாத்திரம் பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு யுகத்தில் ஒரு கலகமான ஒரு புத்தியின் கீழே நாம் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் 11th hour அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 12வது மணி வேலைக்கு முன்னால் இருக்கிறது 11வது மணி வேலை. 11 மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த 60 நிமிஷத்தில் அந்த நாள் முடிய போகுது. அந்த மாதிரி யூதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிறைக்கு போவதற்கு முன்பாக கடைசியாக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி செப்பனியா. நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அதாவது இஸ்ரவேலர்கள் சவுல், தாவீது, சாலமோன் ஆகிய இவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஐக்கியமாக 12 கோத்திரங்களும் யுனைடெட் இஸ்ரேலாக இருந்தது. ஆனால் சாலமோனின் மகனாகிய ரெகோபியாமின் காலத்தில் ஒரு கலகம் உண்டாகி அந்த தேசம் 2ஆக உடைந்தது. 10 கோத்திரங்கள் வடக்கே சென்று சமாரியாவை தலைநகராக கொண்டு பொன் கன்றுக்குட்டிகளை வார்ப்பித்து கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவைகளை செய்து பொல்லாத விக்கிரக வழிபாட்டு மக்களாக மாறினாங்க. யூதாவும் பெஞ்சமினும் தெற்கே இருந்து எருசலேமில் தலைநகராக கொண்டு தேவனுக்கு கொஞ்சம் பிரியமாக வாழ்ந்தாங்க. காரணம், எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தாங்க, பலிப்பீடங்கள் இருந்தது. ஆகவே கர்த்தரை அவர்கள் தொழுது கொண்டாங்க. வடக்க போனவங்க 722வது வருஷம் அந்த 10 கோத்திரத்தையும் அசீரிய பேரரசன் வந்து அவர்களை சிறைப்பிடித்து நாடு கடத்தி அவர்களை பூமியில் சிதறடிக்க விட்டுட்டான். அதோட அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு இஸ்ரவேலர்களுக்குரிய ஒரு மகிமையே இல்லாமல் போய்விட்டது. அவர்களுக்கும் தேவனுக்கு எந்த உடன்படிக்கையோ ஒப்பந்தம் எதுவுமே இல்லாமல் போச்சு. இந்த தெற்கே இருந்த யூத ஜனங்கள் ஆரம்பத்தில் தேவனுக்கு பிரியமாக இருந்தாங்க. அவர்கள் மத்தியிலும் அதிகமான பாவமும் விக்கிர ஆராதனையும் வேசித்தனமும் சகல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் புறப்பட்டது. இந்த ஜனங்களை பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சாரை அனுப்பி இவர்களை சிறையாக பிடித்து இவர்களை அந்நிய தேசமாகிய பாபிலோன், அதாவது கல்தேய தேசம் என்று அழைக்கப்படுகிற பாபிலோனில் 70 ஆண்டு காலம், 70 years கேப்டிவிட்டி என்று சொல்வார்கள், 70 ஆண்டு காலம் அவர்கள் சிறைவாசமாக சென்றார்கள்.
சிறைகளாக. இந்த யூதர்கள் அந்த சிறை மாசம் போவதற்கு கொஞ்சம் முன்னால கடைசியாக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி செப்பனியா. இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி அவர்களை திருத்துவதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறார். இந்த பைபிளில் நாம் பார்க்கிறோம்லே, ஏசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் யூத ஜனங்களை சந்திப்பதற்காகவும், அந்த வடக்கே சென்றார்களே 10 கோத்திரம், அந்த இஸ்ரவேலர்களை சந்திப்பதற்காகவும், அவர்கள் மனம் திரும்புவதற்காகவும் தேவன் அனுப்பின மனிதர்கள். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர்களை திரும்ப அழைப்பதற்காக தேவன் அனுப்பினார். மேலும் இந்த தீர்க்கதரிசிகள் வரப்போகிற மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அந்த தீர்க்க தரிசனங்களோட வானத்தில் மின்னுகிற ஒரு ஒளியைப் போல, வானவில்லை போல, மின்னலை போல அங்கும் இங்கும் தேவன் தமது குமாரனுடைய வருகை குறித்தும் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களில் பேசியிருக்கிறார். இந்த செப்பனியாவினுடைய கடைசி செய்தியை அந்த மக்கள் கேட்டு திருந்துவார்கள் என்று இன்னும் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஆனால் அவர்களோ செவி கொடுக்க விருப்பம் இல்லை. இப்போ ஒரு ஓட்டையான ஒரு தொட்டியை வாங்கி அதில் நம்ம எவ்வளவுதான் தண்ணி பிடிச்சி வச்சாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகி காலையில் பார்க்கும்போது அதில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அவருடைய இருதயம் ஓட்டையாக இருக்கிறது. எவ்வளவுதான் தேவனுடைய வசனம் அங்கே சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு தேவ பயமும் ஏற்படல, நடுக்கமும் ஏற்படல, அவர்கள் மனம் திரும்பவும் செய்யலை. நண்பர்களே, இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறதுனால இன்றைய காலகட்டத்தில் தேவன் நமக்கும் அவ்விதமான ஒரு எச்சரிப்பை கொடுப்பாரானால் நாம் எவ்விதமாக நடந்து கொள்ளுவோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த பழைய ஏற்பாட்டை நமக்காக வச்சிருக்கார். செப்பனியா ஒரு முக்கியமான செய்தியை சொல்றார். பாருங்கள், முதல் வசனம், 1வது அதிகாரம். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூத ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். வேற எந்த தீர்க்கதரிசிக்கும் அவனுடைய அப்பா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லப்படும். ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கு அவன் அப்பா யாரு, அவனுக்கு அப்பா யாரு, அவனுக்கு அப்பா யாரு, 4வது தலைமுறையை தொட்டு பேசுகிறது. அதாவது யூதாவில் ஒரு அற்புதமான ராஜா இருந்தார். அவன் பேர் யோசியா என்பது. இந்த மனிதனை குறித்து 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம படிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அகையாவின் குமார்த்தியான அவன் தாயின் பேர் எதிதான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவின் வழுதியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஒரு நல்ல அரசனுடைய குடும்பத்திலிருந்து 4வது தலைமுறையில் இந்த செப்பனியா வருகிறார். அதனால இவரை ஒரு ராயல் ப்ராஃபட், ஏன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்த வழியில வந்த ஒருவனாக இவன் இருக்கிறான். இங்கே 1ஆம் அதிகாரம் 14-15 பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய மெயின் சப்ஜெக்ட், இந்த புத்தகத்தில் தேவன் அன்றைய யூதர்களுக்கு, அதாவது இன்னும் சில மாதங்களில் அவங்க அடிமையாக போகிறாங்க, அவங்க மேலே பாபிலோன் ராஜா படையெடுத்து வர போகிறாரு, இதை அவன் சொல்கிறான். ஆனால் அவங்க நம்புறதா இல்லை. அதை கவனிங்கள். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரிக்கிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். 15ஆம் வசனம் பாருங்கள். அந்த நாள் உக்கிரகத்தின் நாள் 1, அது இக்கட்டும் இடுக்குமான நாள் 2, அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள் 3, அது இருளும் அந்தகாரமான நாள் 4, அது மப்பும் மந்தாரமுமான நாள் 5. அதாவது கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாள் எப்படி இருக்கிறது? உக்கிரகம், இடுக்கம், பாழ்கடிப்பு, அந்தகாரம், மந்தாரம் போன்ற ஒரு நாள் என்று சொல்கிறார். யூத ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும்போது
அந்த ஜனங்களை நீடிய பொறுமையுள்ள தேவன் அவர்கள் மனம் திரும்புவதற்கு கொடுத்த காலத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள், இழந்து விட்டார்கள். ஆகவே அவர்களை திருத்துவதற்காக, அவர்களை குணப்படுத்துவதற்காக அவர்களை அந்நியர்களிடத்திலே கர்த்தர் விட்டு விட்டார். நாம் கூட நம்ம வீட்டில் வெளியே புறப்பட்டு போகும்போது காலை கட்டி நடுகிற குழந்தைய சொல்லி சொல்லி பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தா பின்னாலே வந்திருப்பான் அந்த பையன். டேய் வீட்டுக்கு போன்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அடுத்த தெருவில் வந்து எட்டி பார்ப்பான். முதுகில் 4 வச்சு மரியாதையை வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த ஊர் முனையில் வந்து நம்ம சேரும்போது நமக்கு பின்னாலேயே வந்துட்டு இருப்பான். அப்போ வெறுத்து போன தாயை தகப்பனை என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியோ போ, நீ இங்கேயே கடை, நீ தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அடங்கா பிடாரிகளாக மனிதர்கள் மாறும்போது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இருதயத்தை அவர்கள் கொள்ளும்போது மனுஷர்கள் அவர்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்யும்படி, இருளிலே நடக்கும்படி, எல்லா அந்தகாரத்தின்படி வாழும்படி விக்கிரகங்களுக்கு செல்லும்போது அன்புள்ள கடவுள் கூட உங்கள் வழியிலே நீங்கள் நடவுங்கள் என்று விட்டு விடுவது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. பாருங்கள், உபாகமம் 28வது அதிகாரம். இந்த 28வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்குள் அவர்கள் போவதற்கு முன்பாகவே 2 விஷயங்களை சொன்னார். உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், நீ இதில் எதை தெரிந்து கொள்வாய் என்று நீ யோசித்து பார் என்று சொன்னார். உபாகமம் 28ல் முதல்ல ஆசீர்வாதம் சொல்லப்படுது, பிறகு சாபங்கள் கூறப்படுது. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகும் போது அவர்களுக்கு என்ன நேரிடும் என்று சொல்லும்போது பாருங்கள், உபாகமம் 28வது அதிகாரம் 49, 50வது வசனம். கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகம் உள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தங்களிலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். நீ அழிய மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீர் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தையில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். ஆகவே இந்த மாதிரி வசனங்கள் இஸ்ரவேலர்களுக்கு முன்கூட்டியே கடவுள் சொல்லியிருந்தார். ஒன்றும் அவர்களுக்கு தெரியாததை திடீர்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை கலகப்படுத்தலை. தேவன் சமாதானத்துக்கு காரணர். இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்க, என்ன கடவுள் இவர் தமது பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டாரு அப்படி நீங்கள் நினைக்கலாம். தமது பிள்ளைகளை அவர் ஒன்றும் பண்ணலை, அவங்களே பண்ணிட்டாங்க. இந்த பிளேடு எடுக்காத அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொல்லி பல முறை சொல்லி அடித்து சொல்லியும் அது பெற்றோர் இல்லாத நேரத்தில் கையில் எடுக்கும்போது அது வெட்டிக்கு தான் செய்யும். பிரியமானவர்களே, இதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார், ஆனால் நாம் விளங்கிக் கொள்வது கிடையாது. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மத வியாபாரிகள், மத துரோகிகள், மத எதிரிகள், கள்ள தீர்க்கதரிசிகளின் கூடாரமாய் போய் கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக சென்று விட்டது. தொழில் ரீதியாக பிழைப்புக்காக, காசுக்காக, பணத்துக்காக வாயிலையும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கிற ஒரு மார்க்கம் போல மாறிவிட்டது. எத்தனை பொய் தகவல்களை வேணுமானாலும் சொல்றதுக்கு மத தலைவர்கள் தயாரா இருக்கிறாங்களே, அவங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லவோ அதன்படி நடக்கவோ ஜனங்களை வழி நடத்தவோ மனதில்லாது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அற்புத அடையாளங்களை செய்கிற ஆட்கள், அந்த ஆள் யாரு, அவன் பேர் என்ன, அவன் எந்த ஆஸ்பத்திரியில் இருந்தான், என்ன நோயில் இருந்தான், சுகமானது எப்போது, சுகமாக்குன டாக்டர் அதை எப்போ பார்த்தாரு, அவருடைய சாட்சி என்ன, இவனுடைய பேச்சு என்ன, சக நோயாளிகள் இதெல்லாம் யார் பார்த்தாங்க, அந்த மாதிரி எந்த சாட்சியும் காட்டுறதில்லை. அவனுக்கு கேன்சர் இருந்தது, நான் ஜெபம் பண்ண உடனே போன்லேயே அவனுக்கு நல்லாகி போச்சு, ஆஸ்பத்திரி விட்டு ஜன்ன வழியாகவே பறந்து போயிட்டான். இந்த மாதிரி அபாரமான வார்த்தைகளை சொல்கிறாங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அதுக்காக நம்ம பொய் தகவல் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குருடன் இயேசுவால் பார்வை அடைந்த போது அவனும் அதை உணர்ந்தான், அவனுடைய சமுதாயம் அதை உணர்ந்தது. அவனை கேட்குறாங்க திரும்ப திரும்ப அந்த பார்வை இல்லாத இருந்து பார்வை வந்தவனை,
எப்படி உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது? யார் உன்னுடைய கண்ணை திறந்தது? அவன் உனக்கு என்ன செய்தான்? நீ என்ன செய்தாய்? அதே மாதிரி இன்னைக்கு நாம் உண்மை தகவல்களை சொல்லணும் மக்களுக்கு. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலை இல்லாமல் வால் இல்லாமல் ஒரு மொட்டையா ஒவ்வொரு பிரசங்கியாரும் பேர் சொல்லி கூப்பிடுவதும் அற்புத அடையாளங்களை குறித்து பேசுவதும் ஏதோ இவர் ஜெபம் பண்ண உடனே எல்லாம் நடந்துட்ட மாதிரி போதிப்பதும் இதெல்லாம் சொல்றதுனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டான். இயேசு ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? ஏன் உயிர்த்தெழுந்தார்? அவருடைய ரத்தம் இன்றைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறுது? ஞானஸ்தானம் என்றால் என்ன? சபையிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? ஏன் கர்த்தருடைய பந்தியை நாம் பெறுகிறோம்? எவ்விதமாக இயேசுனுடைய வரிக்கு ஆயத்தமாக இருக்கணும்? இதெல்லாம் நம்ம சொல்றதே கிடையாது. காரணம், இன்றைக்கு தனி மனிதர்களுடைய கூடாரமாக கிறிஸ்தவம் மாறிவிட்டது. அதனால இந்த சபை என்ற அந்த கான்செப்டே கிடையாது இப்போ. அதனால்தான் ஒவ்வொருவரும் ஒரு மினிஸ்ட்ரி என்ற பெயரில் அவங்க இருக்கிறாங்க. சபையை குறித்து அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா சபைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு போதனை இருக்கணும். ஒன்று நீ கத்தோலிக்கனாக இருக்கணும், அல்லது புராட்டஸ்டண்ட்டாக இருக்கணும், அல்லது பெந்தேகோஸ்து அமைப்பாக இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த 3 பேராக இல்லை, நீங்கள் வெறும் கிறிஸ்தனாக இருந்தாவே போதும், பைபிள் படி நடக்கிறவளாக இருந்தாவே போதும், அவருடைய வார்த்தையை கைகொள்கிறவளாக இருந்தால் போதும், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. கவனிங்கள், 1வது அதிகாரம் 2ஆம் வசனம். தேசத்தில் உண்டானதையெல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 11th hour prophet செப்பனியா 11வது மணி வேளையில் வந்த ஒரு கடைசி தீர்க்கதரிசியாக அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு அவர்களுடைய சிறை இருப்புக்கு முன்னால இதை சொல்றார். முற்றிலுமாக உங்களை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். இப்பொழுது 1வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே நான் எருசலேமுக்கு விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல் குழம்பி இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவளுமான மனுஷரை தண்டிப்பேன். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்றைய யூதர்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? கடவுளை ஒரு பொருட்டாக அவங்க எண்ணலையாம். இஸ் நத்திங் குட் ஆர் ஃபார் பேட். நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கடவுள் ஒன்றும் பிரயோஜனமே இல்லாதவர். அவரால் நன்மையும் செய்ய முடியாது, அவரால் தீமையும் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கடவுளே இல்லை. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. They are so much confused. They cannot recognize God and understand God and His word. பிரியமானவர்களே, இந்த நிலையில் இருந்த மக்களுக்கு தான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். பாருங்க, அந்த கடைசி செய்தியில யார் உங்களை சிறைப்பிடித்து கொண்டு போக போகிறது? 2வது அதிகாரம் 13வது வசனம். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழைத்து நினிவேயை பாழ் மனாந்தரமும் கொத்த வறட்சியமான ஸ்தலமாக்குவார். ஆகவே இந்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு போகிற அந்த அரசு வடதேசத்திலிருந்து வரப்போகிறது என்று சொல்கிறார். அந்த ராஜாவையும் அசீரிய ராஜாவையும் கூட பிற்காலத்தில் தேவன் நியாயம் தீர்ப்பதாகவும் சொல்கிறார். இந்த காலத்தில் அன்றைய யூதர்கள் மத்தியில் இப்போ நம்ம எப்படி இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி கூட்டமாக மொய்க்கிறாங்களோ, 50,000 பேரை ஒரு ஆள் காட்டுறாரு, இன்னொரு ஆள் 1,00,000 பேரை கூட்டத்தில் காட்டுறாரு. அப்போ ஜனங்க அப்படியே அசால்ட் ஆகி போகிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த உண்மையான செப்பனியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்காம கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்க மற்ற நாடுகள்லாம் நம்மளை கண்டா பயப்படுறாங்க, நமக்கு ஒன்றும் நேராது என்று பொய்யாக மனதில் உள்ளவைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். வேதத்துக்கு அநியாயம் செய்தாங்களாம். கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் மாற்றி சொன்னார்கள். அதனால என்ன சொல்றாரு, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் வருகிறது. அதாவது
அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், இடுக்கமான நாள், பால் கடிப்புமான நாள், அந்தகாரமான நாள், மந்தாரமான நாள், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது என்று சொன்னார். இது பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு முன்னால 606 603 நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிய விஷயங்கள் இவைகள்லாம். இப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய நாள் என்று பேசப்படுவது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அதே புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்போது மறுபடியும் கர்த்தருடைய நாள்னு ஒரு வார்த்தை நம்ம படித்தோம்னா அது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை குறிக்கிறது. அதனால தான் வேதாகமத்தை நாம் பகுத்து படிக்கணும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு ஏன் சீக்கிரமாக வரவில்லை? அவர் எப்பொழுது வருவார்? அவர் வருவதற்கு ஏன் தாமதம் என்றெல்லாம் கேட்கிற இந்த உலகத்துக்கு தேவனுடைய நீடிய பொறுமை, உங்கள் மீது கடவுள் கொண்டிருக்கிற அன்பு, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்பு. பாருங்க, ஏசியாவை அனுப்புனாரு, எரேமியாவை அனுப்புனாரு, எசேக்கியாவை அனுப்புனாரு, தானியேலை அனுப்புனாரு, எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்புனாரு, கடைசியாக செப்பனியாவை அனுப்புனாரு. ஆனால் அந்த மக்கள் மனம் திரும்பல. இந்த செப்பனியாவுடைய செய்திக்கு பிறகுதான் அன்றைய யூத ராஜாவும் அவனுடைய சமூகமும் அவனுடைய கூட்டமும் அவனுடைய ஜனங்களும் முழுவதும் சிறைகளாகவும் தேவாலயம் இடிக்கப்படவும் தேவனுடைய சமூகத்து பண்டக பொருட்கள் எல்லாம் திருடி கொண்டு போகப்படவும் இவ்விதமாக முழுமையான ஒரு டெசலேஷன், முற்றிலுமான ஒரு பேரழிவுக்கு அன்றைய யூதா தேவனுடைய கோபாக்கினியை சந்தித்தது. அதுபோல இன்றைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, பேப்பரில் என்ன செய்தி வருதுன்னு பாருங்களேன். ரொம்ப ஏழ்மையான பகுதி, ஒரு சாதாரண ஆள் வீட்டில் திருடன் நுழைஞ்சு பொருளை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு நம்ம பேப்பரில் படிக்கிறோம். படிக்கும்போது அந்த தகவலை நீங்கள் கவனிங்க. 100 சவரன் தங்க நகை 2 லட்சம் ரூபாய் வீட்டில் வச்சிருக்காரு அவர். அப்போது இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வீடுகள்லையும் என்ன இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு சாதாரண ஏழ்மையான மக்கள் பகுதியிலேயே இவ்வளவு தங்கமும் பணமும் இருந்தால் மேட்டுக்குடி மக்கள் மத்தியில் பெரிய ஆட்கள் வீடுகளில் பெரிய பெரிய ஏரியாவில் இருக்க ஆட்கள்லாம் அவனுடைய கதவே வெளியாகும் பொழுது வீட்டுக்கு போட்டிருக்க கதவே. இப்படி இந்த உலகத்தில் உள்ள தங்கமும் வெள்ளியும் பணங்களும் நகைகளும் சேர்த்திருக்கிற ஒரு ஆளுக்குள்ள தேவ பயம் எப்படி இருக்கும்? அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான்? இன்றைக்கு நான் பார்க்குற இந்த கார்களும் வீடுகளும், ஒரு சாதாரண மோட்டார் சைக்கிள் கூட இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் விற்குதுன்னு சொன்னால் அதை வாங்கிறதுக்கு சக்தி இருக்கிறதுனால தானே விற்கிது. பிரியமானவர்களே, இந்த உலகம் பொருளாசையின் கீழே மூழ்கி இருக்கிறது, அழிவின் கீழே இருக்கு. சாதாரண அரிசி கஞ்சியிலே வாழ வேண்டிய ஒரு மனிதன் ஒரு நாளைக்கெல்லாம் அவன் செலவு செய்வதும் அவன் மீதமான பொருட்களை வீசி எறிவதும் எவ்வளவு என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கு. இதெல்லாம் முடிவின் காலத்தை நமக்கு காண்பிக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அதாவது திருடன் 100 சவரனை திருடிட்டு போயிட்டான், 2 லட்சம் எடுத்துட்டு போயிட்டான், பல கோடி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றேன்ல. இயேசு கிறிஸ்து வரும் நாளில் இந்த உலகம் முழுதும் இருக்கிற மக்கள் எவ்வளவு சேர்த்து வச்சாலும், எவ்வளவு நகைகளை வச்சிருந்தாலும், எவ்வளவு தங்க வெள்ளியை வச்சிருந்தாலும், இந்த உலகத்தையே அடிச்சு உலையில வச்சிருந்தாலும் அவைகள் எரிந்து போய்விடும், அவைகள் சாம்பலாக போய்விடும். ஆகவே கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. பாருங்கள் 12வது வசனம்.
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். ஆகவே எல்லாம் எரிந்து போய்விடும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் வருகிறது. அன்றைக்கு யூதர்களுக்கு நியாய தீர்ப்பு ஒரு தற்காலிகமாக ஒரு 70 ஆண்டுக்காக தேவன் செய்த திட்டம் அது. ஆனால் உலகத்தினுடைய கடைசியில் இருக்கிற நமக்கு ஒரு முழுமையான நியாய தீர்ப்பு வருகிறது. ஒரு கடைசி நாள், உக்கிரகத்தின் நாள், மப்பு மந்தாரமான நாள், இடுக்கத்தின் நாள் ஒன்று வருகிறது. அன்றைக்கு மனுஷன் எவ்வளோ அழுது புலம்பினாலும், எவ்வளோ உபவாசமாக இருந்தாலும் அவனுக்கு கிருபை கிடைக்காது. இன்றைக்கு தேவனுடைய கிருபையானது எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரசன்னமாக இருக்கிறது. தீத்து 2வது அதிகாரம் 11ஆம் வசனம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க, பேனால் அடிக்கொண்டிடுங்கள், தேவ கிருபையானது பிரசன்னமாகி, தேவனுடைய கிருபை இன்னைக்கு பிரசன்னமாக இருக்கு. இட்ஸ் அவைலபிள், எல்லாருக்கும் இருக்குதான். ஆனால் இயேசுவின் வருகை நாளில் இந்த கிருபை கிடைக்காது. பிரியமானவர்களே, செப்பனியா காலத்து செய்தியை போல இன்றைய செய்தி உங்களுக்கு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இரவு வரும்போது கதவை தாழ்பாட் போட்டு நிம்மதியாக படுக்கிற மாதிரி உங்கள் ஆத்துமாவில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கான வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தருடைய நாள் வரும்படியாக ஆவலோடு காத்திருக்கும்படி இதோ இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களை வாழ்த்துகிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் குறிப்பெடுத்தி கொண்டு வருகிறீர்களா? இத்தனை நாள் நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய ஒரு நோட்டு புத்தகம் முழுவதும் தலைப்பு, வரைகுறிப்பு, இந்த புத்தகத்தினுடைய மையக்கரு, முக்கியமான வசனங்கள், முக்கியமான நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் நீங்களே மற்றவர்களுக்கு வசனத்தை எடுத்து சொல்லக்கூடிய வேதாகம ஆசிரியராகவோ ஆசிரியராகவோ மாறிவிடுவீர்கள். பகுத்து படிக்க கற்றுக்கொள்வீர்கள். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எல்லாம் சில நேரங்களில் நாம் படிக்காமல் முக்கியமாக ஏசாயா, சங்கீதம் என்று நாம் படித்து கொண்டிருந்தோம். ஆனால் சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்திலும் தேவ செய்தி சொல்லப்பட்டது. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு மனந்திரும்ப கூடிய செய்தியை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அனுப்பினார். செய்திக்கான கேள்வி இதுதான்: யூதரின் சிறையிருப்புக்கு முன் தேவன் அனுப்பிய கடைசி தீர்க்கதரிசி யார்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன். யூதர்களின் சிறையிருப்புக்கு முன், அதாவது சிறைப்பிடித்து போவதற்கு முன் தேவன் அவர்களுக்கு அனுப்பிய கடைசி தீர்க்கதரிசி யார்? வசனத்தின் துணை கொண்டு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882.